வேஸ்டாய் போன அமித்ஷாவின் வியூகம், எடுபடாத எடப்பாடி கணக்கு, சோகத்தில் என்டிஏ. இதுவரை வெற்றியே பெறாத ஒடிசாவில் வெற்றி, ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி, தென் மாவட்டங்கள் வரை அமித்ஷாவின் செல்வாக்கு அதிகரித்தாலும் தமிழ்நாட்டில் அமித்ஷாவின் வியூகங்கள் எதுவுமே அவருக்கு கையே கொடுக்கல. கேரளாவில் கூட சுரேஷ் கோபியின் மூலம் பாஜக கணக்க தொடங்கியிருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அமித்ஷா வகுத்த வியூகங்கள் இதுவரை எடுபடவே இல்லை. மெகா கூட்டணி அமைக்கப்படும் என கூறினாலும் இதுவரை சிறிய கட்சிகள் கூட என்டிஏ மற்றும் அதிமுக கதவை தட்டாமலேயே இருப்பது தான் மிகவும் சோகமான விஷயமா இருக்கு. தமிழக அரசியல் களம் சற்றே சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. 2026 தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் இருக்கும் நிலையில் கூட்டணியை இறுதி செய்ய கட்சி தலைவர்கள் தீவிரமாக காய் நகர்த்திட்டு வராங்க. திமுக கூட்டணி ஏற்கனவே பலம் வாய்ந்ததாக இருக்கு. பெரும்பாலான கட்சிகள் அதே கூட்டணியில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியில் அதிக சீட்டுகள் வேண்டுமென காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பேசி வராங்க. ஆனால் அது கூட்டணியில் பெரிய அளவில் பிளவை ஏற்படுத்தாது என சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக ஆளும் கட்சியாக வேண்டும் என தீவிரமாக செயலாற்றி வருது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா இறுதி செஞ்சிட்டாரு. 2021 போலவே 2026 பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. மேலும் அந்த தேர்தலில் கூட்டணியிலிருந்து பாமகவை அழைத்து வர எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பேசிட்டு வராரு. இந்நிலையில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி அமைந்தது இன்று 200 நாட்கள் கடந்து விட்டது. ஆனால் இன்று வரை கூட்டணியில் பெரிய கட்சிகள் என்று அழைக்கப்படுவது அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான். மெகா கூட்டணி என்று அமித்ஷா அறிவித்த திட்டம் இன்னும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது. பாமக, தேமுதிக, அமமுக போன்ற கட்சிகள் கூட்டணிக்குள் வந்து நிலைக்காமல் விட்டு விலகி தனித்த பாதையை தேடி செல்றாங்க. செங்கோட்டையன திடீரென தாவேகாவுக்கு யூத்து சென்றது முதல் ஓபிஎஸ், நயினார் நாகேந்திரன் வாய்வாதம், டிடிவி தினகரன் திடீர் அதிருப்தி, பாமக குடும்ப அரசியல் என பல பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இப்படி கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்களையே சமாளிக்க முடியாத நிலையில் பீகாரில் அமித்ஷா செயல்படுத்திய சோஷியல் இன்ஜினியரிங் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை அவரே புரிந்து கொண்டிருப்பார். வட இந்திய மாநிலங்களில் சமூக வாக்கு சமன்பாட்டை பாஜக பொறுத்து கொண்டு வெற்றியை பெற்றது. பீகார் தேர்தலில் ஷிராக் பஸ்வானை கூட்டணிக்குள் இழுத்து யாதவ் முஸ்லீம் வாக்கு எதிராக மற்ற சமூகங்களை ஒருங்கிணைத்த தந்திரம் வெற்றி பெற்றது. ஆந்திராவிலும் பவன் கல்யாண் மூலம் சந்திரபாபு நாயுடுவை மீண்டும் அருகில் கொண்டு வந்தது வெற்றியை தந்தது. ஆனால் தமிழகத்தில் இந்த முறை அமித்ஷா நினைத்தது நடக்கலை. காரணம், பாஜகவுக்கு இன்னும் பொதுமக்கள் மத்தியில் உறுதியான நம்பிக்கை உருவாகலை. 2021 தேர்தலில் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர அமித்ஷா முயன்ற போதும் எடப்பாடியின் மறுப்பு அதை கட்டுப்படுத்தியது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக போட்டியிடும் நிலை உருவாக அண்ணாமலையின் தாக்கம், எடப்பாடியின் அதிருப்தி, கூட்டணி சர்ச்சை என ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜயை அணுகி பார்த்தும் பலனில்லை. பொதுக்குழுவில் நேரடியாக நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்த விஜய் என்டிஏ கூட்டணி பேச்சுக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுவிட்டார். டிடிவியும் வெளிப்படையாக விஜயை ஆதரிக்க தொடங்கியதால் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் புதிய சவால் எழுந்திருக்கு. மேலுமாக பாமக இல்லாமல் வட மாநிலங்களில் வன்னியர் வாக்கும், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இல்லாமல் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்கும் என்டிஏவுக்கு எளிதாக கிடைக்காது என்ற நிலை தொடர்கிறது. பாமக, தேமுதிக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி என யாருமே இன்னும் என்டிஏவுக்கு வெளிப்படையாக ஆதரவாக பேசாதது பாஜக தலைமைக்கு தலைவலியாக மாறியிருக்கு. மொத்தத்தில் மெகா கூட்டணி அமையாமல் இருக்கிற கூட்டணியும் வலுவிழுக்காமல் புதிய கட்சியும் கை கொடுக்காமல் என்டிஏ மிகுந்த குழப்பத்தில் தான் இருக்குது. இதற்கிடையில் விஜய் எழுப்பும் அலை அதிமுக பாஜக முகாமிற்கு கூடுதல் சிக்கலை உருவாக்கி வருவதும்
பாஜகவுக்கு தலைவலியை அதிகப்படுத்தியிருக்கு என்று தான் சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்திருக்காரு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை வச்சார். இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் கூட கொடுத்திருந்தார். ஆனால் அவரின் காலக்கெடுவை எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து டெல்லிக்கு கூட சென்று அமித்ஷாவை சந்தித்து செங்கோட்டையன் முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொண்டார். ஆனால் இந்த ஆலோசனைகள் சந்திப்புகள் எதுவுமே செங்கோட்டையனுக்கு சாதகமாக செல்லவில்லை. செங்கோட்டையனுக்கு இது எதுவுமே கை கொடுக்கவில்லை. இறுதியில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தும் நீக்கப்பட்டார். டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை தேவர் குரு பூஜைகளை சந்தித்தார். இதன் விளைவாக அதிமுகவிலிருந்து உடனடியாக செங்கோட்டையன் தூக்கி அடிக்கப்பட்டார். இதையடுத்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்தார். 2 நாட்களுக்கு முன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் திடீரென தாவேகாவில் இணைந்தார். இப்படிப்பட்ட நிலையில் எங்கே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட தொடங்கி உள்ளாரோ என்ற கேள்வி எழுந்திருக்கு. அந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கு எதிரான பழைய ஆவணங்கள், புகார்கள் பல வெளியாகி இருக்கு. இத்தனை நாட்கள் அவர் அதிமுகவில் இருந்தபோது வைக்கப்படாத குற்றச்சாட்டுகள் தற்போது வேகம் எடுத்துள்ளன. 30 வருட பழைய புகார்கள் கூட மீண்டும் தலை தூக்க தொடங்கியிருக்கு. அதன்படி செங்கோட்டையன் மீது முன்பு வைக்கப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் வெளிச்சமடைய தொடங்கியிருக்கு. உதாரணமாக, வாச்சாத்தி காலங்களில் அவர் மீது வைக்கப்பட்ட புகார்கள் மீண்டும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வடிவத்தில் வெளியாகியிருக்கு. இன்னொரு பக்கம் 2000 ஆண்டில் செங்கோட்டையன் 2 வெவ்வேறு ஊழல் வழக்குகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தேர்தலில் போட்டியிட தகுதி நீக்கம் செய்யப்படும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். இந்த செய்தி தற்போது மீண்டும் தீயா பரவி தொடங்கியிருக்கு. 20 to 30 ஆண்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தற்போது கிளறப்படுகின்றது. எடப்பாடி செங்கோட்டையன் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் திமுகவில் இணைந்திருந்தால் கூட அவரை துரோகி என்று அதிமுக விமர்சனம் செய்திருக்கும். ஆனால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். இதனால் இனி தமிழக வெற்றி கழகம் உடன் எடப்பாடி கூட்டணி வைக்க முடியாத நிலை இருக்குது. இதையடுத்தே அவரின் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கிளறப்படுவதாக ஒரு வாதம் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கிளறுவதே திமுக தான். தங்கள் கட்சிக்கு செங்கோட்டையன் வராத கோபத்தில் இப்படி செய்கிறார்கள் என்று வாதம் வைக்கப்படுகிறது. எது எப்படியோ தலைவலி என்னவோ செங்கோட்டையனுக்கும் அவரின் அண்ணன் விஜய்க்கும் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள்.